ஹாய் எவ்ரிவான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வீராண ஏரிக்கரையில் இருக்கோம். வீராண ஏரிக்கரைங்கிறது வந்து இங்கே கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் 2வது பெரிய ஏரி. இது சோழர் காலத்தில் வெட்டப்பட்டது. இது வந்து இங்கே சுற்றி உள்ள கடலூர் மாவட்டத்தில் நிறைய கிராமங்கள் இதை வச்சு பயன்பெறுறாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா பயன்பாடு சரியாக இருக்கான்னா அரசோ இல்லை மக்களோ இதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களான்னா இல்லை. ஏன்னா இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் நிற்கிறது இந்த பக்கம் ஏரிக்கரை, ஏன்னா காட்டுமன்னார்குடி வழியாக தான் வருது, வடவாத்தாங்கரைன்னு சொல்லிட்டு அந்த வழியாக கொள்ளிடத்துலேருந்து தண்ணி இதுக்கு வந்து தண்ணி வர்றது அப்படி தான் வருது. அதில் வந்து நம்ம இந்த சென்னை கும்பகோணம் டு பைபாஸில் அதுலேருந்து உள்ளே வந்திருக்கோம். ஒரு 3 கிலோமீட்ரு காடு வெட்டிங்கிற ஊரில் இறங்குனீங்கன்னா உள்ளே வந்தால் ஒரு 3 கிலோமீட்ரு. எவ்வளோ இயற்கையான இடத்த பாழ்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இதனுடைய பயன்பாடை வந்து அரசு நினச்சா, இதை சுற்றுலாத்துறை அமைச்சர் இதை வந்து கருத்தில் கொண்டு இதை வந்து பயன்பாடு சரியாக செஞ்சால் இதுலேருந்து ஒரு பெரிய வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் அப்படி செய்கிறாங்கன்னா இதுவரையிலும் எந்த அரசும் செய்யலை. இதனுடைய பயன்பாடு சும்மா தான் கிடக்கு. இதுலேருந்து இந்த ஊர் விவசாயிகளுக்கு பயன்படுதான்னா கிடையாது. இது வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரிக்கரையில் என்ன சொல்லுவாங்க, ஏரிக்கரை சாலைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா சேத்தியாத்தோப்புலேருந்து காட்டுமன்னார்குடி ஏரிக்கரை சாலை. அந்த ஏரிக்கரை சாலையை தான் அது ஆப்போசிட். இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே நின்றுட்டுருவோம். இங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் தெரியும் பாருங்கள், காட்டுப்பா, அந்த லாஸ்ட் இதோ தெரியுது பாருங்கள், அந்த மரம் செடியெல்லாம் தெரியுதுங்களா? இதனுடைய மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்ரு, 14 டு 16 கிலோமீட்டர் வரும். இது இப்போ நம்ம வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்கிறோம். நம்ம அடுத்தடுத்து நம்ம இதை ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. ஆனால் அரசு இதை முன்னெடுத்து சுற்றுலாத்தலமாக ஆக்கணுங்கிறது தான் என்னுடைய மட்டும் இல்லை, இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோள். ஏன்னா அதனால் இங்கே நிறைய பேர் பயன்பெற முடியும். ஏன்னா தமிழகத்தில் வந்து சரியான சுற்றுலாத்தலங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்க தவற இந்த அரசு வந்து நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இதை வந்து படகு சவாரிகளுக்கு பயன்படுத்தலாம். நிறைய பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. இது ஏன்னா அது வந்து மே மாதங்கிறதுனால தண்ணி கம்மியாக இருக்குது. பாருங்கள், போட்டில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படின்னா அந்த சிலேபி மீன் கிடைக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். தண்ணியும் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து சென்னைக்கு குடிநீராகவும் பயன்படுது. சென்னைக்கு இங்கேருந்து தான், இந்த வீராண ஏரியிலேருந்து தான் சென்னைக்கு குடிநீர் போகுது. இது வந்து டிஎம்கே ஆட்சியில் கருணாநிதி கொண்டு வந்த திட்டம். சரியாக போகுதா அப்படிங்கிறது அது தெரியல, அது கேள்விக்குறி தான். நல்லா பண்ண வேண்டிய விஷயத்த சரியாக அரசும் மக்களும் பயன்படுத்த தவறுனாங்கிறது தான். இது பாருங்கள், இது வந்து காட்டுமன்னார்குடி. அதுவும் அந்த என்னுடைய கை திசை இருக்குல்ல, இந்த திசையில் பார்த்தீங்கன்னா இது காட்டுமன்னார்குடி. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியே போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து கும்பகோணம் டு சென்னை பைபாஸ் ஹைவே. அந்த அதில் இறங்கி அதில் 3 கிலோமீட்டர் வந்தால் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். நம்ம இங்கே தான் தொடங்குது வீராண ஏரி. இந்த இடம் தான். இதிலிருந்து தான் 14 கிலோமீட்டர் தாண்டி வரும். 16 கிலோமீட்டர் கிட்ட வரும். சோழர் காலத்தில் சோழ மன்னர்களால் வெட்டி வீராண ஏரியை நீர்ப்பாசனத்துக்காக, அப்போ நீர் மேலாண்மை நம்ம அரசர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆப்போசிட்டில் இருந்து பார்த்தோம். இது அந்த கரைப்பகுதி நல்லா பார்த்துங்க, அந்த கரைப்பகுதி. இப்போ நம்ம நிற்கிறது வீராணம் ஏரி ஆப்போசிட்டில் உள்ள சேத்தியாத்தோப்பு டு காட்டுமன்னார்கோவில் அந்த சாலை. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சென்னை டு கும்பகோணம் சாலை ஓரமாக வந்து அந்த சைடு பார்த்தோம். இப்போ இந்த சைடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சாலை இருக்குல்ல, இந்த சாலை வந்து இந்த சாலையினுடைய ஹைட் இருக்கு பாருங்க. இந்த ஹைட்டும் சிதம்பரம் இருக்குல்ல, சிதம்பரம் நடராஜ கோவில் கோபுரம் இருக்கு பாருங்க, அந்த உச்சி கோபுரம் அதனுடைய அளவும் சேமா இருக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுங்க இது எவ்வளவு ஆழத்துல இருக்கு. இப்ப நம்ம வந்து ரோட்டுல இருந்து கீழே வந்து நிக்கிறோம், ஏரி உள்ள நிக்கிறோம். இதனுடைய தளவு பகுதியும் நடராஜ கோவில் கோபுரமும் சேமான அளவு. அப்ப எவ்வளவு பள்ளத்துல இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த மழை காலங்கள்ல இந்த பக்கமா தண்ணி இந்த அணை உடைஞ்சிருச்சுன்னா, இந்த ரோடு சாலை இது வந்து அணை உடைஞ்சிருச்சுன்னா சிதம்பரம் டோட்டலா காலி ஆயிடும்.
டோட்டலா காலி ஆயிரும். இப்ப அப்படி ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க வந்து இதுலதான் வந்து நம்ம வந்து சிந்தனை செல்வன் எம்எல்ஏ பிசிகாவை சேர்ந்தவர் போன சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. இங்க வந்து படகுத்துறை அமைக்கணும், சுற்றுலாத்துறை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பகுதியை தான் சொன்னார். இந்த பகுதிங்கிறது வந்து எப்படின்னா 2 பக்கமும் பள்ளம், மேடு வந்து ரோடு. அப்போ வந்து மக்களுக்கு வாகனங்கள் நிறுத்துறதுக்கோ போறதுக்கோ ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப அது வந்து நிர்வாக திறமை கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுக்குதான் நான் சொன்னேன், அந்த பகுதி வந்து அந்த கரையோரமும் அந்த பகுதியும் நிலப்பரப்பும் சேமா இருக்கும். அப்ப நமக்கு வந்து நிறைய விஷயங்களை அங்க தயார் செய்ய முடியும் ஆப்போசிட் பகுதியில. அப்ப அப்படிலாம் செஞ்சு இன்னைக்கு அரசு வந்து சாராயத்தையே நம்பி இருக்கு. இத மாதிரி சுற்றுலாத்துறைகளை மேம்படுத்தினா இன்னும் நிறைய அரசுக்கு வருமானம் வரும், மக்களும் பயன்பெறுவாங்க, பல பேருக்கு வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வேலை வாய்ப்பு வந்துடாது. இப்படி எல்லாம் பார்த்து உருவாக்கலாம். இதெல்லாம் செய்ய தயாரா இருக்க அரசுங்கிறது தான் 1000 மார்க் கொஸ்டின். இத சரியான ஒரு அரசு அமைஞ்சால் மட்டுமே இதை செயல்படுத்த முடியும். இதான் நிலைமை இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டோட நிலை. நிறைய இடங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து வெளி கொண்டு வர முடியாத சூழல் தான் இன்னைய வரலையும் இருக்கு. நீங்க பாருங்க, தயவு செய்து நம்ம பட்ஜெட்ல ஒரு சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இடம் இந்த பகுதியை சேர்ந்த கடலூர் மாவட்டத்துல. இது இப்ப நம்ம பேசுறது நியர்பை லால்பேட்டைங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தால தான் பேசுறோம். புரியுதுங்களா? நம்ம வந்து பட்ஜெட்ல இதை சுத்தி உள்ள சுற்றுலா தலங்களை நம்மளால சுத்தி பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிதம்பரம், கங்கை கொண்ட சோழபுரம், கும்பகோணம், இந்த பக்கம் போனீங்கன்னா சிதம்பரம் தானேன்னா பூம்புகார், இப்படி சுத்தி வந்து பரங்கிப்பேட்டை பீச்சு, சாமியார்பேட்டை, அதெல்லாம் பீச்சு எல்லாமும் இருக்கு. இதை சுத்தி நீங்க இதை ஒரு சூஸ் பண்ணி வந்தா ஒரு நாளையில இதை அத்தனையும் கவர் பண்ண முடியுமான சந்தேகம் தான். ஆனா இருந்தாலும் 2 நாள் ட்ரிப் ரெடி பண்ணிட்டு பிளான் பண்ணி வந்தா கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்ப நம்ம உங்களுக்கு நான் இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். அந்த சாலையில ஒரு வீடியோ நம்ம